வணக்கம். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் அது மேலும் வலுப்பெற்று 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2வது நாளாக தண்ணீர் குளம் போல தேங்கிய தொடர்வது சிறிய இடைவேளை. அதிமுகவின் பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டம் இன்று சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திருத்த மசோதா நாளை மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. மக்களவையின் கொடைக்கானல் பகுதிகளில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக கீழான வயல் அருகே இருக்கக்கூடிய புலிபிடித்த ஓடை என்ற குளம் உடைந்துள்ளது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகள். செம்பரம்பாக்கம் ஏரியில் வினாடிக்கு 6000 கனஅடி உபரி நீர் திறக்கப்பட்டிருப்பதால் அடையாறு ஆற்றில் அதிமுக பொதுக்குழுவில் பங்கேற்கும் உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு தடபுடலாக உணவு தயாரிக்கப்பட்டு வருகிறது. இது பற்றிய தகவல்கள் மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.